சென்னை வில்லிவாக்கத்தில் குடியிருப்புகளுக்குள் புகுந்த வெள்ளத்தை வெளியேற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த பகுதி மக்களுக்கு வழங்கப்படும் சுகாதார உதவிகள் குறித்து அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆய்வு நடத்தினார். அது குறித்த தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், வில்லிவாக்கம் பகுதியில் மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு இருக்கு? பூங்குழலி, 3 நாட்களுக்கு முன்பாக வில்லிவாக்கம் சிட்கோ நகரில் முழங்கால் அளவுக்கு தண்ணீரும் வீடுகளுக்குள்ளேயும் தண்ணீர் புகுந்தது. தொடர்ச்சியாக அந்த இடத்தில் மழை வெள்ள நீரை வெளியேற்றுவதற்கான பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. அமைச்சர்களும் மற்றும் அரசு அதிகாரிகளும் இந்த இடத்தில் நேற்று 2 நாட்களுக்கு முன்பாக தொடர்ச்சியாக அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இன்று பார்க்கும்பொழுது பெருமளவுக்கான மழை நீர் என்பது இந்த வில்லிவாக்கம் சிட்கோ நகர் பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இன்று காலை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய இடங்களில் அதற்கான பணிகளை மேற்கொண்டார். தற்பொழுது மழைநீரை வெளியேற்றக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. மோட்டார் சூப்பர் சர்க்கார் மோட்டார் மூலமாக மழை நீரை வெளியேற்றுவதற்கான பணிகள் அந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று இந்த வில்லிவாக்கம் சிட்கோ நகர் பகுதியில் பகுதி மக்களுக்கு மருத்துவ முகாம்கள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மருத்துவ முகாம்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் மூலமாக நடமாடும் மருத்துவ குழுக்கள் 8 மருத்துவ குழுக்கள் இந்த பகுதியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு வீதம் 1600 பேர் மருத்துவ முகாமை பயன்படுத்தியிருப்பதாக சுகாதாரத்துறை செயலாளர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து மருத்துவ முகாம்கள் மூலமாக இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு பாதுகாப்பான தண்ணீர் வழங்குவதற்கான நடவடிக்கையும் மருத்துவ உதவிகள் செய்வதற்கான நடவடிக்கையும் அதற்கான விழிப்புணர்வுகளும் தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. சுகாதாரத்துறை பணியாளர்கள் இதற்காக பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள் என்று சுகாதாரத்துறை செயலாளர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவிக்கும் பொழுது தொடர்ச்சியாக பணிகள் முழு வேகமாக நடைபெற்று வருகிறது என்றும் தண்ணீரை வெளியேற்றுவதற்கான பணிகள் இன்று மாலைக்குள் முழுவதுமாக முடிக்கப்பட்டுவிடும். ஏற்கனவே பெருமளவுக்கான தண்ணீர் என்பது இந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பணியில் தீயணைப்புத்துறை வீரர்கள், சென்னை குடிநீர் வாரியம் மற்றும் சுகாதாரத்துறை பணியாளர்கள் இந்த இடத்தில் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் முழுவதுக்கான பணிகள் வேகப்படுத்தப்பட்டு உட்புற சாலையில் இருக்கக்கூடிய மழைநீரை முழுவதுமாக வெளியேற்றுவதற்கான பணிகள் இன்று மாலைக்குள் முடிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கான தேவைகள் எல்லாம் இருக்கிறதா? 2 நாட்களுக்கு முன்பாக பார்க்கும்பொழுது முழங்கால் அளவுக்கு மழை தண்ணீர் இருந்ததால் வீடுகளுக்குள்ளே இருந்து வெளியே வர முடியாத நிலைமையும் வெளியில் செல்வதற்கு சிரமமும் இந்த பகுதி மக்களுக்கு ஏற்பட்டிருந்தது. தற்பொழுது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட பணிகளுக்கு பிறகு இங்கு உட்புற சாலைகளிலும் வீடுகளை சுற்றி ஆக்கிரமித்திருக்கின்ற மழை நீர் என்பது வெளியேற்றப்பட்டிருக்கிறது. இதனால் நேற்றும் கூட இன்று காலை கூட ஒரு இயல்பான நிலைமையில் பொதுமக்கள் அலுவலகத்திற்கும் பணிக்கும் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் இங்கு வெளியே செல்வதற்கு பெரும் பிரச்சனை இல்லாம அத்தியாவசியமான பணிகள் என்பது பொதுமக்களால் செய்து கொண்டிருக்க முடிகிறது. வெளியில் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக உட்புற சாலையில் இருக்கக்கூடிய மழை நீரை அகற்றுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு புறை சுகாதாரத்திற்கான பணிகளும் ஏற்பட்டிருக்கிறது. சாலை ஓரமாக இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுவதற்கான பணிகளும் மாநகராட்சி பணியாளர்கள் சார்பில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மருத்துவ உதவிகள் பொறுத்தவரை அனைத்து விதமான உதவிகளும் முழு அளவுக்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் சுகாதாரத்துறை செயலாளர் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது இந்த வில்லிவாக்கம் சிட்கோ நகர் பகுதியில் பொதுமக்களுக்கு ஒரு இயல்பான நிலை திரும்பிக் கொண்டு வருகிறது. இன்று மாலைக்குள் பணிகள் என்பது முழுவதுமாக முடிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் போலீசார் கண்காணிப்பு பணியிலும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள், சென்னை குடிநீர் வாரியம் என பல துறை அதிகாரிகளும் மாநகராட்சி அதிகாரிகளும் இந்த இடத்தில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். தற்பொழுது ஒரு இயல்பான நிலைமைக்கு திரும்பியிருக்கிறது. ஆனாலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி மக்களின் ஒரு கோரிக்கை, மழை இன்னும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் பாதிப்புகள் ஏற்படாத வகையில் இந்த இடத்தில் எதிர்காலத்தில் ஒரு கூடுதலான நடவடிக்கை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் சிட்கோ நகர் பகுதி மக்கள் முன்வைக்கிறாங்க. பூங்குழலி.